கொடுக்குற 8 power m is equal to 32 எனில் m இன் மதிப்பு காண்க. இப்ப நம்ம இந்த சம் எப்படி செய்ய போறோம்னா, இதுல 8 power m is equal to 32 இந்த m ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 8 power n is equal to 32 எழுதிக்கணும். இந்த 8 power 8ஐயும் இந்த 32ஐயும் 2 பவர்ல எழுத போறோம். அப்ப 8 2 பவர்ல எழுதும்போது 2 power 3 the whole power m is equal to 32 வந்து 2 power 5 எழுதுறோம். இப்ப இதுல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதாவது a power m the whole power n is equal to a power m into n. இந்த ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ண போறோம். அப்ப 2 into 3 into m is equal to 2 power 5. இது எப்படி வரும்னா 2 power 3m is equal to 2 power 5 வந்து இதுலயே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஃபார்முலானா a power m is equal to a power n. இது ரெண்டுலயே m is equal to இந்த m இந்த n சமம் வரும். இந்த ஃபார்முலா போய் இதை யூஸ் பண்ணும்போது 3m is equal to 5. அப்ப m is equal to 5/3. இதான் m ஓட வேல்யூ. இப்ப இங்க ஆப்ஷன்ல C தான் கரெக்டான ஆன்சர். குறிப்புக root 43 plus root 31 plus root 21 plus root 11 plus root 25 இதோட வேல்யூ கேட்கறாங்க. இப்போ நம்ம இந்த சம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே 10 நம்பர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரூட்டா வந்திருக்கு. சிம்பிள் பிளஸ் 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 கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் முதல் நம்பர் எடுத்து எழுதணும். முதல் எண் இஸ் ஈக்குவல் டு 43. இது பக்கத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப பிளஸ் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணணும்னா, இந்த 43யோட அடுத்த வர்க்க எண் கண்டுபிடிக்கணும். அப்ப 43க்கு அடுத்த வர்க்க எண் என்ன? அடுத்த வர்க்க எண் அப்படின்னு பார்த்தா 49. அப்போ இந்த வர்க்க எண்ணோட வர்க்க மூலம் தான் இதோட ஆன்சர். அப்ப வர்க்க மூலம் என்ன? இந்த 49 கூட வர்க்க மூலம் equal to 7. அப்ப ஆன்சர் 7 தான் கரெக்ட். அப்ப இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.